தளபதிக்கும் தளபதியின் தளபதிகளுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில் ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். இங்கு தலைமை சரியாக இருக்கிறது, அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள். இது ஒரு வாழ்த்து. இன்னொரு வேண்டுகோள் தான், இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற தமிழ் சமூகம். ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் இப்போ படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க, நீட்டை போடுறாங்க. ஒரு மொழி மட்டும் படித்தா பத்தாது, இன்னொரு மொழியெலாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோன்னு சொன்னவங்க, அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோன்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க. அடுத்த தேர்தலும் வந்துருச்சு. இப்போ ஒன்று தான் நடந்திருக்கு. என்னென்னா, ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக டாப்ஸ்ன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக, பள்ளிக்கல்வி மட்டும் இல்லை, உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது. தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார், வெற்றியும் இருக்கிறது. நன்றி.
முக்கியாம்பிகளே. அண்ணன் உங்களுக்கு வணக்கம். அப்புறம் நாங்கள் சிவகங்கை தொகுதி காளையார் கோயிலேருந்து வரோம். என் பையன் 500க்கு 495 எடுத்திருக்கான். அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க. அவார்டு இவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து எங்களை அன்பாக கூப்பிட்டு வழி நடத்தி சிவகங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து காசுக்காண்டி இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம். அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோன்னா வெற்றி நிச்சயம், நாளை நமதே. ரொம்ப நன்றிண்ணா. பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ரெண்டாயிரத்தி 23 எங்கள் பாப்பா வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க 10th ஸ்டாண்டர்டில். இப்போ திரும்ப வந்து தளபதியை பார்க்கணும் என்கிட்ட கேட்டாங்க. அப்பா தளபதி எப்படியா நம்ம பார்க்கணும், ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, கண்டிப்பாக தளபதி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க போல். ஸ்டேட்லேயே 3ஆம் மார்க் வாங்கிட்டாங்க. அதாவது 600க்கு 597 மார்க் வாங்கிட்டாங்க. எல்லாமே தளபதிக்கு ரொம்ப பெருமை. அவர் வந்து பார்த்தது. ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களான வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிலேருந்து நாங்கள் வர்றோம். எங்களோட மண்ணுக்கு வேலுநாச்சியார் பெருமை. அதே மாதிரி எங்கள் பாப்பா எடுத்த மார்க் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாமே தளபதிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அதுமாதிரி எங்களை 2ஆம் முறை அழைச்சி வந்து எங்கள் தலைவர் முத்துப்பாரதிக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். ஓகே. ஈவிலேயே வந்துச்சு.